சாலை பாதுகாப்புங்கிறது உயிர் பாதுகாப்பு சம்பந்தமானது. அதாவது வாகனத்தை இயக்கும்போது வாகன ஓட்டுநர் லைசன்ஸ் இருக்கணும். சாலை பாதுகாப்பானதாக இருக்கணும். குண்டும் குழியுமா இருக்க சாலைகளை யார் செய்யணும்னா ஊரக பகுதியில் ஊராட்சி, மேலே நகராட்சி, மேலே மாநகராட்சி. இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதுக்கு தனியாக ஆப் கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சாலைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அரசுகிட்ட நம்ம முறையீடு செய்யலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க மணல் கொட்டிட்டு போயிருப்பாங்க. அங்கே மணல் கொட்டி இருக்கிறது கூட தெரியாது. மணலில் விட்டுருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். இதுக்கெல்லாம் ப்ரிகாஷன் நடவடிக்கை கவர்மெண்ட் தான் எடுக்கணும். நடந்து போறவங்க கண்டிப்பா கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங் அந்த இடத்துல தான் அவங்க கிராஸ் பண்ணணும். இருசக்கர வாகனம் இரு நபருக்கு ஆனதுதான். டிரைவ் பண்றவங்க மொபைல் போன் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. தவறு யார் மேல இருக்குன்னு பார்க்கணும். காவல்துறை தான் முழுமையா விசாரிப்பாங்க. உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும், அவருக்கு நிவாரணம் கிடைக்கணும். உங்க மேல தவறா அவங்க மேல தவறானாலும் குற்றச்சாட்டு வைக்க போறதில்ல. உங்களோட வீர சாகசம்லாம் காமிக்கிற மாதிரி வீலிங் பண்றது, ஜிக்ஸாக்ல போறது, நீங்க கோர்ட்டுக்கு டைரக்டாவே போய் கோர்ட்லயே நீங்க சொல்லலாம். ஒரு பள்ளத்துல போய் விட்டுட்டு விழுந்துட்டா யார் அந்த இழப்பை சந்திக்க முடியும்? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் சட்டத்துல 2nd சாப்டர்ல தெளிவா சொல்லிட்டாங்க. வணக்கம், நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பு. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு மற்றும் நீதிமன்ற நிவாரணம் பெறுவது எப்படின்னா பார்க்க போறோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். சாலை பாதுகாப்புனா என்ன? ஒரு வாகனத்தை நீங்கள் சாலையில் எடுத்துகிட்டு போகும்போது வாகனம் ஓட்டுநர் முக்கியமாக பார்க்க வேண்டிய விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us காஷி விஸ்வநாதன் சார். வணக்கம் சார். He has more than 20 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது கென்சி நிர்மலா மேம். வணக்கம் மேம். She has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, ma'am. Sir, இப்போ ஒரு சாலை பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த வெஹிக்கிள் டேமேஜ் ஆனதுக்கு யார் சார் பொறுப்பேற்றுப்பாங்க? இப்போ சாலை பாதுகாப்பு பொறுத்தவரைய மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தெளிவாக 1லேருந்து அதோடைய செக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது வாகனத்தை இயக்கும்போது வாகன ஓட்டிக்கு வாகன ஓட்டுநர் லைசன்ஸ் இருக்கணும் முறையாக. இது இந்த வாகனத்தை ஓட்ட போகக்கூடிய நபருக்கு அந்த வாகனத்தை இயக்கும்போது சாலை பாதுகாப்பானதாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி குண்டும் குழியுமாக இருக்குது அப்படின்னு. இந்த குண்டும் குழியுமாக இருக்க சாலைகளை யார் செய்யணும்னா 3 டயர் இருக்குது. அதாவது சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கீழே ஊரக பகுதியில் ஊராட்சி, மேலே நகராட்சி, அதுக்கு மேலே மாநகராட்சி. இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஜினியர்ஸ் தான் அந்த சாலையை செப்பனிட்டு கொடுக்கணும். இப்போ செப்பனிட்டு கொடுக்குற கான்ட்ராக்டை டெண்டர் மூலமாக கால்ஃபார் பண்ணுவாங்க. இப்போ டெண்டரில் கால்ஃபார் பண்ணிவிட்டு அவங்க தான் அந்த சாலையை செப்பனிட்டு கொடுப்பாங்க. இந்த சாலை செப்பனிட்டு பணியை பூரா செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாலையோட மெயின்டெனன்ஸையும் அவங்களே பார்க்கணுங்கிறது தான் அவங்களுக்கு ரூல். இப்போ இந்த பள்ளம் மேடு இருக்குங்கிற விஷயத்த நம்ம பப்ளிக் தான் போய் அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம சாலைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தனியாக ஆப் கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் சாலை எங்கே பள்ளமாக இருக்கோ, இப்போ நான் போகிற சாலையில் பள்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா 4 ஃபோட்டோ எடுத்து உடனே டைரெக்டாக நான் அந்த ஆப்பில் ஏற்றிட்டேன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா 72 ஹவர்ஸில் அந்த ரோடு செட் பண்ணிட்டு கொடுக்கணுங்கிறது தான் அந்த ரூலை ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. இது மாநில அரசாங்கத்துடைய செயல்பாட்டில் இருக்கு. ஆக்சுவலி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து 76வது வார்டு பிரதிநிதி. ஓகே சார், சொல்லுங்க சார். சார் நீங்க ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறீங்களா? ஆமா. கொஞ்சம் ரிசீவர் எடுத்து பேசுறீங்களா? மாத்திட்டேன். ஓகே சார், இப்ப சொல்லுங்க சார். அதாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எங்க தம்பி இறந்த எப்படின்னே தெரியல. ஓகே. அன்யூனியன் படியா போட்டாங்க. அதுக்குள்ள ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. அதாவது நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல போய் செஞ்சு ஓட்டேரியன்ல ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு எஃப்ஐஆர் மட்டும் கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கு இப்ப யார் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே. அதுக்கு நீங்க ஒரு இது கொடுக்கணும்.
ஓகே சார், என்ன வருஷம் சார் இதாச்சு? ஒரு செகண்ட் கோச்சுக்கிறாங்க மேம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட நான் கூப்பிடுறேன், திருப்பி உங்களை கூப்பிடுறேன். 10 நிமிஷம் கழிச்சு கூட கூப்பிடுறேன், அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு கூப்பிடுறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். சார் ஆக்சுவலி அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு சிறிதாக வந்துட்டு அவருக்கு சொல்லிட்டீங்கன்னா அவர் திருப்பியும் வந்தார்னா கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சார். கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது அவர் இறப்பு எப்படி நேரிட்டதுன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம முறையாக வந்து தகவல் கொடுத்துருக்கணும் அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள ஸ்டேஷனில். அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொல்கிற கேள்வி கேட்டது வந்து ஓட்டேரி காவல் நிலையம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓட்டேரி காவல் நிலையத்தில் அவர் தகவல் கொடுத்துருக்காரு. அந்த தகவல் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா மேற்கொண்டு எஸ்பியோட கண்ட்ரோலுக்கு தான் வரும். அவருக்கு அப்பீல் செஞ்சோன்னா உடனடியாக அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவர் இறப்பு சொல்லியிருக்காரு. இறப்புங்கிறது ஒரு மனிதனுடைய லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. அப்போ அவங்க சார்ந்தவங்க தான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்போ பாதிப்படைஞ்சவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரசு தான் செயல்படுத்தி கொடுக்கணும். இப்போ அரசுக்கிட்ட நம்ம முறையீடு செய்யலாம். இப்போ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் மெயினாக பார்க்குறாங்க. அவங்க தான் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமில் அமௌண்ட் லீனியண்டாக கொடுக்குறாங்க. அதாவது இறப்புக்கு இப்போ 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே சார், இது வந்து தற்சமயம் நடைமுறையில் இருக்குது. சார் சொல்கிற மாதிரி இப்போ இறப்பு எந்த வருஷம்னு தெரியலையா, அதனால் அந்த வருடத்தில் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை கொடுக்கலாம். இது வந்து கலெக்டர் மூலியமாக செக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லை பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ஓகே சார், ஆக்சுவலி நம்ம காலர் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த சாலை பாதுகாப்பில் இந்த குண்டும் குழியுமா இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஒரு 1 month பேக் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மெயின் ரோட்லேயே வந்து ஒரு பெரிய ஹோல் விழுந்துருச்சு, அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபேமிலியே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்க எப்படி சார் இழப்பீடு வந்து கேட்க முடியும்? கண்டிப்பாக இது எப்படின்னா, நம்ம வந்து அந்த சாலையில் வந்து அந்த ப்ரிகாஷன் சொல்லுவாங்க. ப்ரிகாஷன் இப்போ பல்ல விழுந்த பகுதியை வந்து உடனடியாக அங்கே இருக்க வந்து கவுன்சிலர் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கணும், இல்லை பப்ளிக்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அதுக்கான தடுப்பு நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு பல்லம் இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு பேரிகார்டுனா தடுப்பு ஒரு இது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சட்டம் மாதிரி செஞ்சு அந்த பகுதியை போகக்கூடாது, விபத்து பகுதி அப்படின்னு ஒரு ப்ரிகாஷன் கொடுத்தா தான் அது தெரிய வரும். இந்த பள்ளமும் மேடும். ஏன்னா என்ன செய்வாங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும், அவங்க வந்து மணல் கொட்டிட்டு போயிருப்பாங்க, அது கூட தெரியாது. 2 வீலர் வந்தவங்களாம் ரெகுலராக வர்றவங்க தானே, அங்கே மணல் கொட்டி இருக்கிறது கூட தெரியாது. மணலில் விட்டுருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடும். இப்போ பள்ளத்தில் விட்டுருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடும். இதுக்கெல்லாம் வந்து ப்ரிகாஷன் நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் தான் எடுக்கணும். கவர்மெண்ட்டுங்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ் பொறுத்தவரை நம்ம முதல்ல சொன்னது மாதிரி ஊரக பகுதிக்கு ஊராட்சி, நகராட்சி பகுதிக்கு நகராட்சி, அதே மாதிரி மாநகரத்துக்கு வந்து கார்ப்பரேஷன். இப்போ நம்ம சொல்கிறோம், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். கென்சி மேம், இப்போ வந்து சாலை பாதுகாப்புனா என்னது, அதையும் பற்றி மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து சாலையில் நடந்து போகிறதா இருக்கட்டும் அல்லது வாகனம் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் என்னென்ன? கண்டிப்பாக ரோட் சேஃப்டியில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து போகிறவங்களா இருக்கட்டும், 2 வீலரில் போகிறவங்களா இருக்கட்டும், கார், எந்த வெஹிக்கல் யார் போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டிராஃபிக் சிக்னல்ஸ் தான். நடந்து போகிறவங்க கண்டிப்பாக க்ராஸ் பண்ணும்போது அவங்க நடக்க வேண்டிய இடத்துல தான் நடக்கணும்னு போட்டிருப்பாங்க. ஜீப்ரா கிராசிங் அந்த இடத்துல தான் அவங்க க்ராஸ் பண்ணணும். சிக்னல்ஸ் இருந்ததுன்னா சிக்னல்ஸை மீறாமல், அதாவது அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இரு பக்கமும் பார்த்துட்டு அவங்க க்ராஸ் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓடி போகணும், சீக்கிரமாக க்ராஸ் பண்ணணும், அதுவே தவறான செயல். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அவங்க இரு பக்கமும் பார்த்து போகணும். அதே மாதிரி குழந்தைங்களை வச்சுருக்கவங்க வந்து ஸ்பீடாக இழுத்துட்டே ஓடுவாங்க, அதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் திங் தான். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம குழந்தைய நம்ம தான் கவனமாக கையை பிடிச்சி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறது இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் திங், 2 வீலரில் போகிறவங்க, 2 வீலருன்றது வந்து இருசக்கர வாகனம், 2 நபருக்கு ஆனது தான். ஆனால் அதில் ட்ரிபிள் ரைடிங் 3 பேர் போகிறது, 4 பேர் போகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என் பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அந்த 2 பசங்க வந்து ஏஜை நம்ம பார்க்கணும். ஒரு லிமிட்டட் இயர்ஸ், 5 இயர்ஸ்க்குள்ளனா ஒருத்தர் முன்னாடி கையில் ஒருத்தர் அப்படி கூட்டிகிட்டு போகலாம். அதுவே ஒரு 10 வயசு 12 வயசுன்னும் போது கண்டிப்பாக அந்த 2 வீலரில் வந்து சேஃப்டி இருக்கவே இருக்காது. அதுக்காக நம்ம குழந்தைக்காக நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன் எடுக்கணும்னா நம்ம வேற ஆட்டோ பிடிச்சி போகிறது, அந்த மாதிரி போகிறது வந்து ரோட் சேஃப்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, 2 வீலர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்மெட். நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போனாலுமே அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட் போட்டு கூட்டிகிட்டு போகிறது ரோட் சேஃப்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா
தலையில் அடிபட்டுதுன்னா இன்கேஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த ட்ராவல் பண்ணுற ஒருத்தருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே கூட தெரியாது. சில சமயம் அவங்க வந்து லைட்டாக தானே பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 6 month 1 year கழிச்சு கூட அவங்களுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அப்போ போய் நான் வந்து 1 year பேக் போய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறதுல யூஸ் இல்லை. இன்னொன்று மது போதை அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணிட்டு அதில் போனாங்கன்னா அவங்களுக்கு அது சேஃப்டி கிடையாது. ட்ரிபிள் ரைடிங் மெயினாக வந்து 2 வீலர்ன்றது 2 பேர் போகிறது தான். அதை வந்து தெரிஞ்சு நடந்துக்கணும். 4 வீலர் பொறுத்த வரைக்கும் நம்ம சீட் பெல்ட் ரொம்ப ரொம்ப நெசசரி. 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலர் ஆகட்டும் எந்த வெஹிக்கலில் போனாலுமே அவங்க டிரைவ் பண்ணுறவங்க வந்து மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அவங்க அப்போ தான் ஆப் ஏதாவது பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் போகிறது ரோட் சேஃப்டியில் முக்கியமான விஷயம். அண்ட் தென் இந்த 4 வீலரில் காரில் போகிறவங்க என்ஜாய்மெண்ட், நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம கொஞ்சம் ஜாலியாக போகலாம் அப்படின்னு மியூசிக் போட்டுட்டு போகிறது, அதாவது ரொம்ப சவுண்ட் வச்சுட்டு போகிறது, பின்னாடி வர ஹாரன் சவுண்ட் கேட்காம அந்த மாதிரி போகிறது ரொம்ப தப்பான செயல். இன்னொன்று 2 வீலரில் போகும்போது டிராஃபிக் சிக்னல்ஸ் ஒரு ஆரேஞ்ச் போடுறாங்களா ஸ்டாப் பண்ணோன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நிற்கிறது வந்து இல்லை நம்ம டக்குன்னு போயிடலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம் மேம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம் ப்ரோக்ராம் இன்னும் நல்லா இருக்கு, அருமையான ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? தேங்க்யூ. சிவலோகம் மட்டும் ஆவடி. ஓகே ஓகே சார். சார் நீங்க ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறீங்களா? இல்ல மேடம். ஓகே ஓகே, ஏன்னா லைன் கொஞ்சம் இதா இருக்கு. இப்போ நீங்க உங்க கேள்வி கேட்கலாம் சார். மேடம் எனக்கு வந்து சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்லி பார்க்கலாம் ப்ளீஸ். எஸ் சார். இது எப்போ ஏதாவது டவுட் கேட்கணும் டாப் கேட்க சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சார் ஆக்சுவலி உங்க வாய்ஸ் வந்து ஒழுங்கா கிளியரா கேட்கல சார் எங்களுக்கு. ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஸ்பீக்கர்ல இருந்தா இப்போ கேக்குதா மேடம்? இப்போ கேக்குது சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலி எனக்கு ரெண்டுமே ஹைவேல தான் இருந்துச்சு. ஹைவேல நான் கார் ஓட்டிட்டு போயிருக்கல. ஓகே. நான் சிங்கிள் டிரைவ் தான், நான் கார் ஓட்டிட்டு போனேன். ஈசால வேலை நடந்துட்டு இருக்குது. ஓகே. எனக்கு பின்னாடி வந்தவன் என்னை ஓவர்டேக் பண்ணக்குள்ள நான் ஒரு கருவு. ஓகே. அந்த கருவுல நான் கொஞ்சம் எனக்கு பின்னாடி வந்தவன் என்னை ஓவர்டேக் பண்ணக்குள்ள ரைட் சைடுல அவனுக்கு நான் இடம் விட்டேன். ஓகே. லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு பைக்காரன் வந்தாப்புல. ஓகே. அந்த பைக்காரன் மிரரும் என் மிரரும் தட்டிடுச்சு. ஓகே. அது ஆக்சுவலி ஏன் தப்பும் கிடையாது, பைக்காரன் தப்பும் கிடையாது. ஓகே ஓகே. அந்த கரு இந்த இடத்துல கொஞ்சம் பம்பிங் இருந்துச்சு. அது என் தட்டி விழுந்துட்டாரு. அவரை உடனே எடுத்து போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணேன். ஓகே. அது ஃபீஸ்லாம் நான் தான் கொடுத்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உள்ளவங்க அவங்க எல்லாம் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து வந்தாங்க. ஓகே சார். அவங்க வரவங்க எல்லாம் செக் பண்ண எதுவும் பண்ணலாம் பண்ணுங்க. நான் போலீஸ் போனால் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டேன். ஓகே. அவங்க வேண்டாம் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், நம்ம புள்ளி முடிச்சிடலாம். ஓகே சார் அப்படின்னாங்க. ஓகே. இல்லைங்க என்ன சொன்னா கூட்டு வந்து பெஸ்ட் அப்படின்னேன். ஓகே. இதுக்கடியில் அந்த ஊர் இந்த பஞ்சாயத்து தலைவர் யாரோ இருந்தாரு. இல்ல நம்ம பேசி முடிச்சலாம் அப்படின்னாரு. எல்லாம் முடிச்சிட்டு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க. திருப்பி அவங்க அங்கேருந்து நான் பாண்டிச்சேரி கொண்டு போனேன். ஓகே. அங்கேயும் எம்ஆர்ஐ நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா போயிட்டு இருந்தேன். ஓகே. அவங்களை எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுத்து கொடுத்துட்டு டாக்டர் கிளியர் பண்ணி கேட்டோம். ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே. எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வண்டிக்கு கேட்டாங்க. அது ஒரு 5000 ரூபா கொடுத்தேன். ஓகே. அதையும் கொடுத்துட்டு போனேன். ஆக்சுவலி தப்பு ஏன் தப்பும் கிடையாது. புரியுது. ஏன் தப்பும் கிடையாது. புரியுது சார். பைக்காரன் தப்பும் கிடையாது. புரியுது சார். இட்ஸ் பியூர்லி an act of accident. சொல்லுங்க. இதுல நான் போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு அவங்க வேண்டாம்ட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பார்த்தேன். அவங்க 2012ல வண்டி வாங்கியிருக்காங்க. ஓகே. வண்டி வாங்கினப்போ உள்ள இதுதான் இன்சூரன்ஸ் தான். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸே கட்டல. ஓகே. வண்டி இப்ப அடுத்த வருஷம் இதான் போகுது. ஓகே. நான் எதுவும் கேட்கல. பட் நான் செஞ்ச தப்பா இல்ல நான் என்ன செஞ்சிருக்கணும் இந்த இடத்துல? நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் மாதிரி செட்டில் பண்ணீங்களா சார்? செட்டில் பண்ணீங்களா? ஒரு 5000 கையில போட்டேன். ஓகே. ஓகே சார். அவருக்கு அடிபட்டதுன்னா ஏதாச்சும் பெருசா அடிபட்டதா இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன காயங்கள் மட்டும் தானா? சின்ன சின்ன காயங்கள் தான். அதுக்கு மண்டையில லைட்டா கொஞ்சம் ரத்தம் வச்சு போயிட்டு அட்வான்ஸ் எம்ஆர்ஐ இருந்தாங்க. திருப்பி நான் அங்கேயும் நான் போயிட்டு வரக்குள்ள அவங்க வீட்லயும் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அவங்கள போய் பார்த்து கேட்டேன். ஓகே. ஓகே. பார்த்துட்டு வந்தேன். ஓகே சார். ஓகே சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுங்க. இன்னொரு கேள்வி. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பயவேல போயிட்டு இருக்கோம்ல. ஓகே.
ஹைவேல 2 பக்கமும் ஒயிட் லைன் பாக்ஸ் போட்டிருக்காங்க. கரெக்ட். 2 வீலர்ஸ்காரங்க அதுல வந்தா நல்லா இருக்கும். அவங்க 2 வீலர்ஸ்காரங்க இடையில வந்து ஜிக்ஜாக் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பார்ட் அந்த 3 வே இருக்கீங்களா 50-40-30 புரியுது சார். அந்த லைனை விட்டுட்டு 2 வீலர்காரங்க உள்ள வந்து ஜிக்ஜாக் அடிச்சுட்டு அர்ஜென்ட்டா போறவங்களையும் கெடுக்கிறாங்க, அவங்களும் கெடுக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி இன்சிடென்ட்ல எது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க என்ன பண்ணணும் அதை மட்டும் எனக்கு விளக்கினா போதும். கண்டிப்பா நான் இப்ப டிவி ஆன் பண்ணி டிவியில கேட்கிறேன் மேடம் ப்ளீஸ். கண்டிப்பா எதுவும் டவுட் இருந்தா நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே சார், டன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். காசி சார் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்களா சார்? இந்த விபத்து வந்து ஹைவேஸில் நடந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. ஹைவேஸில் நடந்த விபத்தை பற்றி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கணும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோன்னே அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் யார் மேலே தவறு அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ உங்கள் சைடு நீங்கள் சொல்லுவீங்க நான் தவறே பண்ணலை, நான் கரெக்டாக தான் போனேன் அப்படின்னு. இப்போ 2 வீலர் லெஃப்ட் சைட்லேருந்து வந்துருக்கேன், அவங்க சொல்லுவாங்க நான் தவறே பண்ணல, அவர் தான் பின்னாடி வந்து இடிச்சிட்டாரு அப்படிமா. நீங்கள் இன்னொன்று ஓவர்டேக் பண்ண வேண்டிய சொல்கிறீங்க, அவர் தான் இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யார் மேலே தவறுங்கிறத அந்த ஏரியாவில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கண்ணுற்ற அந்த சம்பவத்தை பார்த்தவங்க நேரடியாக வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ போலீஸ் என்கொயரியில் கேட்கும்போது யார் இங்கே தவறு நடந்ததுன்னு சொல்லும்போது அவங்க இன்டிமேஷன் கேட்டுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தவறு பண்ணாத பட்சத்தில் நீங்கள் தகவல் கொடுத்துருக்கணும். தகவல் கொடுத்தா தான் அது முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்படும். அந்த முதல் தகவல் அறிக்கையை வச்சு தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனே வருவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த பார்வை மகஜர் ரெடி பண்ணும்போது அந்த பார்வை மகஜரில் யார் இந்த விபத்தை உங்களை தவிர யார் சம்பவத்தை பார்த்தாங்க அவங்க சொல்கிறதையும் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு தான் அந்த இடத்துல செயலே செப்புங்கிறது ஒரு லத்தீன் பழமொழி. அந்த செயல் எப்படி நடந்ததுங்கிறத அந்த இடமே காமிச்சு கொடுத்துரும். இப்போ நீங்கள் தவறு பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க, அதே மாதிரி அவர் தவறு பண்ணலன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ பாதிப்பு யார் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கும் நிவாரணம் கிடைக்கணும், அவருக்கும் நிவாரணம் கிடைக்கணும். தவறு யார் மேலே இருக்குன்னு பார்க்கணும். அந்த தவறை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து எல்லாரையும் என்கொயரி பண்ணி தான் அவர் இன்னொரு விஷயம் என்ன கேட்டாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, ஆனால் சின்ன சின்ன காயங்கள் தான், அது ஃபுல்லுத்தையும் நானே பார்த்துட்டேன், இதுக்குன்னு கோர்ட்டுக்கு போய் தான் நான் பண்ணணுமா அல்லது வந்து அவுட் சைட்லேயே நாங்கள் இந்த மாதிரி செட்டில் பண்ணிக்கிறது நல்லதா? அவுட் சைடில் செட்டில்மெண்ட்டே பண்ணக்கூடாது என்னைக்குமே. அது வந்து தவறான விஷயம். அது வந்து என்ன காரணம்னா நீங்களே தவறை ஒத்துக்கிட்டது மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு பணத்தை கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் தவறு பண்ணிட்டு பணத்தை கொடுக்குறீங்களா இல்லை இறக்கப்பட்டு அவர் கொடுக்குறீங்களா, இந்த விஷயம் போகும். அப்போ நீங்கள் இறக்கப்பட்டு இந்த மருத்துவ சிகிச்சை செய்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல எண்ணத்தில் செஞ்சுருந்தா கூட மற்றவங்க பார்வையில் அவன் இடிச்சிட்டான் அதனால தான் காசு கொடுக்குறான், அவன் செட்டில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் தகவலை வந்து நீங்கள் காவல்துறைகிட்ட தான் கொடுக்கணும். காவல்துறை தான் முழுமையாக விசாரிப்பாங்க. காவல் அதிகாரிகள் தான் அதுக்காக உங்களுக்காக அரசாங்கம் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட துறை. அது வந்து பொதுவான துறை, உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தான் முக்கியம். என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் முதல்ல காவல்துறையில போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மத்த ப்ரொசீஜர் கண்டிப்பா காவல்துறை கிட்ட தான் இன்டிமேட் பண்ணணும். இன்னொன்னு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர யாரையும் அவருடைய உயிர் என்ன நிலையில இருக்கு, அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து மனிதநேயம் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதனால யார் விபத்து ஏற்பட்டிருந்தாலும் அவங்கள கூட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் முதன்மையான நோக்கம். ரெண்டாவது காவல்துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். காவல்துறை வந்து உங்கள் மேலே தவறா அவங்க மேலே தவறானலாம் குற்றச்சாட்டு வைக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு தான் ஃபைனல் ரிப்போர்ட் போட போகிறாங்க. முதல் தகவல் அறிக்கைங்கிறது நீங்கள் தகவலை வந்து காவல்துறைக்கிட்ட இன்டிமேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் மேலே குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு வரைவாங்க. அதுவரை நீங்கள் வந்து தகவலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறை. ஹென்சி மேம், ஆக்சுவலி நம்மளோட ப்ரீவியஸ் காலர் வந்து ஒரு 2ஆம் கட்ட கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி ரோட்ல வந்து ஜிக்ஸாக்கா வந்து ஹைவேஸ்ல ஒரு 2 வீலர் ஜிக்ஸாக்கா போறாங்கன்னா நாங்கள் என்ன பண்றது அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க மேம். ஓகே, நார்மல் ரோடை விட ஹைவேஸில் வந்து நம்மளோட ஸ்பீட் லிமிட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ கனரக வாகனம், அதாவது ஓவர்லோடட் வெஹிக்கல்ஸ் அதெல்லாமே நம்மளோட ரோடில் ஹைவேஸில் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் போக வேண்டியது. 2 வீலரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும். 2 வீலர் வந்து மிக கவனமாக போக வேண்டியது வந்து ஹைவேஸில். ஆனால் ஹைவேஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீர சாகசம்லாம் காமிக்கிற மாதிரி வீலிங் பண்ணுறது, ஜிக்ஸாக்ல போகிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒருத்தரை வந்து ஜிக்ஸாக்காக போகிறாங்க அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லிட முடியாது. அதை அவங்க ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களோட எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் அந்த ப்ரூஃபும் இருக்கணும். அதே மாதிரி அவங்க போயிருக்காங்கன்றத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து 2 வீலரில் போகிறவங்களுக்கு வந்து சொல்லிடலாம் 4 வீலரில் வந்தவங்க தான் தப்பு, அவங்க தான் வந்து ஓவர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னு. அதே மாதிரி 4 வீலரில் வரவங்க 2 வீலரை சொல்லிடுவாங்க ஈஸியாக ஜிக்ஸாக்ல வந்தாங்க, அவங்க வந்து கரெக்டாக வாகல அப்படின்னு. 2 பேருமே அவங்க கரெக்டாக ஹைவேஸை பொறுத்த வரைக்கும்
யார் போனாலுமே அது நார்மலான ஸ்பீடு பொறுத்து நம்ம போகணும். நார்மல் ரோடில் போகிறது வந்து ஒரு 40 போகிறோன்னா ஹைவேஸில் நார்மலாக நம்ம 60ல் போவோம். ஸோ அதில் ரோடை கிராஸ் பண்ணி வராங்கன்னா 100% அது அவங்களோட தப்பு. இப்போ இதை வந்து நஷ்டஈடு அவங்க பெறணும்னு கோர்ட்டுக்கு போனாலுமே இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க மேலே தவறுதல் இருந்ததுன்னா கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னு 20% வரைக்கும் கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோமா. ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைம்மா. சொல்லுங்க சார். என் பேரு கருப்பசாமி. ஓகே சார், சொல்லுங்க சார், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். எங்க பையன் தான் விபத்துல இறந்தது. ஓகே சார். கேரளாவில் கொல்லம் பக்கத்துல கொட்டாரக்கரான்ற ஊர்ல ஸ்டேஷன்ல வண்டி ஏற போறப்ப அப்படியே மிஸ் ஆகி விழுந்துட்டான். ஓகே ஓகே. டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்டு. ஓகே. அதனால வந்து செய்யலாம், இது வந்து கிளைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. எப்போ சார் இந்த விபத்து நடந்தது? லோக்கல்ல இங்க நம்ம ஊர்ல உள்ள லாயர்ட்ட போனோம். அவங்க கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதனால வந்து நம்ம இந்த இதுல வந்து நான் ஒரு 2 வாட்டி பேசினேன். இன்னைக்கு பேச சொன்னாங்க. ஓகே ஓகே. அதான் அந்த டீடைல் கேட்கலாம்னு சொல்லி பண்ணோம். சரிங்க சார், இந்த விபத்து எப்ப நடந்துச்சு? ஜூன் 4ஆம் தேதிமா. ஜூன் 4ஆம் தேதி ஈவினிங் வந்து 5:35. ஓகே, இந்த வருடம் தான் நடந்ததா சார்? ஆமாம்மா, 4 மாசம் தான் ஆகும். ஓகே, ஐம் சோ சாரி சார். உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். காசி சார் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். இந்த விபத்து நடந்தவுடனே அங்கே உள்ள அந்த அவர் ஏறினா இருப்பாருங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? போயிட்டாங்க சார். இல்லை அந்த போஸ்ட்மார்ட்டம் அங்கே பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமா, அங்க கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிஹெச்சுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த எஃப்ஐஆர் காப்பி, அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொன்னீங்களா ரிசர்வேஷன் டிக்கெட்டு, எந்த வண்டியில் ஒரு இறப்பு நேரிட்டதோ அந்த வண்டியோட டீட்டெயில்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம கிளைம் ட்ரிபுனலில் காம்பன்சேஷன் கேட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கான நிவாரணம் வாங்கிக்கலாம். இது வந்து கிளைம் ட்ரிபுனல் தனியாக இருக்குது. அதுக்கு ரயில்வே ஆக்ட்னு தனியாக அவங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே தான் போய் நிவாரணம் வாங்கணும். ரயில்வே கிளைம் ட்ரிபுனல்னே இருக்குது இங்கே சென்னையில். அங்கே நீங்கள் கிளைம் மனு தாக்கல் பண்ணணும். வக்கீல் வச்சு நீங்கள் மனு தாக்கல் பண்ணணும். ஆமாம், அவர் உங்கள்கிட்ட பெட்டிஷன் காப்பிலாம் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிடுவார். அதுக்கு டெத் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் தான் வாரிசுங்கிறது, வாரிசு சான்றிதழ் இதெல்லாம் தேவைப்படும். எல்லாமே எடுத்தாச்சுங்க சார், எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாமே நீங்கள் கொண்டு வந்து வக்கீல்கிட்ட கொடுத்தீங்கன்னா வக்கீல் உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை அந்த கிளைம் ட்ரிபுனலில் கேஸ் நடத்தி வாங்கி கொடுத்துருவாங்க. சார், இப்போ ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. அங்க கொல்லம் பக்கத்துல கொட்டாரக்கரால விபத்து நடந்திருக்கு. சரிங்க சார். அன்னைக்கு வந்த வண்டி வந்து மதுரைக்கு வந்திருக்கு அங்க இருந்து. ஆனா அந்த ஊரே வந்து மதுரை உட்கோட்டத்துக்கு கட்டுப்பட்டதான். அங்க போய் கேட்க சொன்னாங்க, போய் கேட்டோம். ஜூன் 4ஆம் தேதி எந்த விபத்தும் இங்க காட்டல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. சார் நீங்கள் விபத்து நடந்தது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே இருக்கும். அதே மாதிரி எஃப்ஐஆர் காப்பிலையும் இருக்கும். இது விபத்து நடந்ததுக்கான அத்தாட்சி, இதுதான் சான்று. இது வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னு சொல்லுவோம். எஃப்ஐஆர் கொடுத்துருக்கீங்க, எஃப்ஐஆர் பிரகாரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் இறப்பு நேரிட்டு இருக்கு, இது ரயில்வே விபத்துங்கிறது அதில் ப்ரூவ் ஆயிரும். அதனால நீங்கள் கிளைம் ட்ரிபுனல் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் எதிராக கேஸ் போட்டு பணம் வாங்கிக்க முடியும். ஆக்சுவலி இவர் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த வழக்கு நடத்துறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேரோட கேள்வியாகவும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு தானாகவே நடத்தலாமா கேஸு, இல்லை வழக்கறிஞர் அணுகிதான் நடத்தணுமா? அப்படி வழக்கறிஞர் அணுகணும்னா அந்த ஃப்ரீ லீகல் எய்ட் கான்செப்ட் பற்றியும் மக்களுக்கு எடுத்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக. அதாவது விபத்து வழக்குகளில் வந்து ஃப்ரீ லீகல் எய்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டுங்கிறது மிக முக்கியமான ஆக்டாக வந்து இந்தியாவில் வந்து 1987 கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, எல்லா மக்களுமே வந்து சட்டத்துடைய இதை தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு அடையணும், எப்படி அவங்க பாதிப்படைஞ்சால் எப்படி போய் வழக்கு நடத்தணும், யார் மூலியமாக போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வந்து ஆக்டில் வந்து அத்தாரிட்டியை பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது லோவர் லெவலில் ஒரு கிரேடு, ஹையர் லெவலில் ஒரு மீடியம், இப்படி ஹைகோர்ட் லெவலுக்கு ஒன்று, ஸ்டேட் லெவலில், அதுக்கப்புறம் தாலுக் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, அது கீழே தாலுக் சர்வீஸ் அத்தாரிட்டி, இது மாதிரி சர்வீஸ் அத்தாரிட்டியை கமிட்டியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க யாரெல்லாம் நம்ம லீகல் எய்டுக்கு வந்து வழக்கு நடத்தணும், அவங்களுக்கு வழக்கு செலவு
பண்ண முடியலை, என்னால் கோர்ட்டுக்கு போய் நிவாரணம் பெற முடியலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க லீகல் எய்ட் அத்தாரிட்டி மூலிமா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட ஃபார்வர்டு பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற மனு அக்செப்டபுளாக இருந்ததுன்னா அவங்க வழக்கு நடத்தி உங்களுக்கு தேவையான நிவாரணங்கள்லாம் வாங்கி தருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹென்சி மேம், இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஹைவேஸ் பார்த்தோம். நார்மலாகவே ரோட்டில் போகும்போது இந்த டிரைவிங் லைசன்ஸ் எவ்வளோ முக்கியமானது ஓட்டுநருக்கு, அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிறையா பீப்புளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுகிறோம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சரவணன், மேம்பூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலி ஆகஸ்ட் 15 நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்துங்க மேடம். ஓகே. வேலை முடிச்சுட்டு வரும்போது வண்டி ஒன்று குறுக்கில் வந்துச்சு. ஓகே. மானு குறுக்கில் வந்தா நானும் தவறி கீழே வந்துட்டேன். ஓகே. பின்னாடி வர கார் வேற வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க மேடம் காலில். ஓகே. ஓகே சார். அந்த வண்டியில் வந்து என் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை. ஓகே. வண்டி கார் ஏற்றிட்டு போனாங்க, அந்த வண்டி இன்சூரன்ஸ் இல்லை. ஓகே. இப்ப கார்ல வந்து அந்த 4 பேரும் யாரும் தெரியல மேடம். அது இல்லாம அந்த வண்டி அப்பதான் அவங்க செகண்ட்ஸ்ல வாங்கிட்டு வந்துருக்காங்க, வண்டி புது காரு செகண்ட்ஸ்ல. ஓகே. இப்ப அந்த வண்டி இன்சூரன்ஸ்ல எப்படி மேடம் கிளைம் பண்றது? இப்போ உங்களுக்கு என்ன சார் விபத்து ஆயிருக்கு? உங்களுக்கு கால் என்ன நிலைமைக்கு ஆயிருக்கு ஆக்சுவலி? ஏன்னா அதையும் பார்ப்பாங்க. உங்களோட கால் நிலைமை என்ன நிலைமை சார் இப்போ? கால் ஃபுல் டேமேஜ் ஆயிட்டு ஆபரேஷன் பண்ண 2 ஆபரேஷன் பண்ண மேடம் சென்னையில. ஓகே சார், நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணீங்களா இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணீங்களா சார்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மேடம். ஓகே, அதுக்குரிய பில்ஸ்லாம் இருக்குல்ல சார் உங்ககிட்ட? இருக்கு மேடம், இருக்கு மேடம். ஓகே சார், நீங்க இந்த விபத்து நடந்த உடனே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் வாங்கிட்டேன் மேடம். ஓகே சார், ஆன்சர் உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். சார் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க. சார், சரவணன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். உடம்பு பார்த்துக்கோங்க, காலெல்லாம் சரி செஞ்சுக்கோங்க. சரி சார். கால் தான் இம்பார்ட்டன்ட், நடக்கணும். நீங்கள் அந்த காலை வந்து தொடர்ந்து சரியாகிற வரை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரி சார். நீங்கள் மாடு மேலே இடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. மானு மேலே இடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. நீங்களே கவனமாக போயிருந்துருக்கணும். விபத்து எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு சொல்ல முடியுங்களா? சார் நைட் 8:30 சார். 8:30. நீங்கள் 8:30 போகும்போது அதை கவனமாக செயல்பட்டுருக்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் வெளிச்சம் அதிகமாக இருக்காது. பகலில் நம்ம போகும்போது கூட இரவில் அதிக கவனத்தோடு செயல்படணும். இல்லை, அது பாஸ் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன் சார், நான் தான் ஸ்லோவாக போனேன். நீங்கள் மானை கவனிச்சிருக்கணும், அது உங்கள் மேலே மிஸ்டேக்கு. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த இன்சிடெண்ட்டாக கார் மோதிருச்சுன்னு வேறு சொன்னீங்க. அந்த காருக்கு வேறு இன்சூரன்ஸ் இல்லைன்னு எல்லா டீட்டெயிலுமே தெரியுது. இப்போ அந்த காருடைய ஓனர் மேலே தான் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியும். ஓகே சார். காருடைய ஓனர் மேலே வழக்கு தொடுக்கணும்னா அவருடைய கவனக்குறைவு அங்கே மிஸ் ஆகிருக்கு. அதை நீங்கள் வந்து கேஸ் நடத்தி ப்ரூவ் பண்ணி தான் பணம் வாங்க முடியும். அது வந்து இன்சூரன்ஸ் இல்லாதனால ஓனர் தான் அதுக்கு வந்து கட்டுப்பட்டு எவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கணுமோ உங்கள் பாதிப்புக்கு, உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் கோர்ட்டு ஜட்ஜு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த நிவாரணம் கொடுப்பாங்க. நீங்கள் உடனடியாக மனு செய்து வழக்கம் நடத்தணும், வழக்கறிஞர் வச்சு. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? முகமது, பள்ளப்பட்டியிலேருந்து. ஓகே சார், சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி கேட்கலாம். மேம், நான் வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட் மேம். ஓகே. நான் வந்து கார்ல வந்துட்டு இருக்கும்போது வந்து ஆப்போசிட்ல பைக் வந்து ட்ரங்க் டிரைவ்ல வந்தாருங்க மேம். ஓகே. அவர் ட்ரங்க் டிரைவ்ல ஆப்போசிட்ல வந்துட்டாரு. ஓகே. அவர் மேல இடிக்க கூடாதுன்னு சொல்லி ரைட்ல திருப்பிட்டேன். ஓகே. இடிச்சதுன்னா வந்து அவருக்கு கையும் காலும் உடஞ்சிச்சுங்க. ஓகே. ஓகே. இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன அவங்க ட்ரங்க் டிரைவ்ல இல்லாத மாதிரி போட்டிருக்காங்க, டிடியே போடல. ஓகே. ஓகே. கேட்டதுக்கு டாக்டர் அப்படி கொடுத்துருக்காங்கன்னாங்க. ஆனா அவர் வந்து ட்ரங்க் டிரைவ்ல தான் இருந்தாரு. ஓகே. அது ப்ரூவ் பண்ற மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா சார் எவிடன்ஸ்? அப்போ நீங்க நடந்தப்ப எடுத்தீங்களா அந்த ப்ரூவ் பண்ற மாதிரி? இல்ல, எதுவும் எடுக்கல மேம். எதுவும் எடுக்கலையா? ரிப்போர்ட்லயும் எதுவும் காமிக்கல, டாக்டர் ரிப்போர்ட்லயும்? எஸ் மேம், டாக்டர் ரிப்போர்ட்லயும் காமிக்கல. போலீஸும் வந்து என்னை போஸ்ட் பண்ணி எழுத வச்சாங்க. இப்பெல்லாம் ஒரு ட்ரங்க் டிரைவ் இல்லாத மாதிரி எனக்கு எல்லாம் சைன் போட வச்சாங்க. ஓகே. ஓகே. நான் லாஸ்ட் அவர் வந்துட்டேன் மேம். ஓகே. வர 29 வந்து சம்மன் வந்திருக்கு. ஓகே. கோர்ட்ல ஆஜரா சொல்லி. ஓகே. ஓகே சார். இப்போ உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? மேம், அந்த டிடியும் அவங்க போடல, அதுக்கு என்ன பண்றதுன்னு கிரிமினல் கேஸ் என் மேல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஜேஎம் கோர்ட்ல. ஓகே. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்ட்டா? அதுவும் மேம் அதே மாதிரி நான் இப்ப லாஸ்ட் ஸ்டூடெண்ட் முடிக்க போறேன். ஓகே. முடிச்சதுக்கு அப்புறம் பார் கவுன்சில் என்ரோல் பண்ணும்போது எதுவும் பிரச்சனை வருமா? புரியுது சார், புரியுது சார். உங்க கேள்வி
கிரிமினல் கேஸ் கீழே போட்டிருக்காங்க மேம் ஜேஎம்ல. புரியுது சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கென்சி மேம் எடுத்து சொல்லிடுங்க மேம். சார் உங்களோட கொஷின் வந்து 2. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தப்பு பண்ணல, ஆனா உங்க மீது வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. ஆமாங்க மேம். உங்களை விசாரணை செஞ்சாங்களா சார்? எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து எது விசாரணை செய்யல மேம். இந்த இடத்துல மட்டும் கேட்டாங்க. அவர் மேல ஆக்ஷன் ஆனப்போ சரியான ஸ்மெல் வந்துச்சு மேம். அந்த கிராமத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஸ்மெல் எல்லாம் அடிச்சு அவர் மேல. ஓகே சார். அதுக்கப்புறம் போலீஸும் பேசிட்டு தான் இருந்தாங்க. என் முன்னாடி பேசினாங்க, அவர் ட்ரங்க் டிரைவர் தான் வந்துட்டாரு, ஆப்போசிட்ல வந்துட்டாரு மாதிரி சொன்னாங்க. ஓகே. அடுத்த நாள் சாரு பாட்டி ஓட்ட காமிக்கிறதுக்கு போறேன் டாக்டர் போனேன் சார். அப்ப வந்து ஓ மேலதான் தப்பு, அவர் ட்ரங்க் டிரைவர் இல்லைங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே சார். சார் இதுல வந்து எஃப்ஐஆர் உங்க மீது பதியப்பட்டிருக்கு. சார்ஜ் ஷீட் ஏதாவது தாக்கல் பண்ணிருக்காங்களா சார்? ஜேஎம் கோர்ட்ல வர 29 தான் மேம் சம்மளே. இது வந்து எம்சிஓபில இருந்து அதாவது எம்சிஓபில இருந்து உங்களுக்கு வந்திருக்கா இல்ல கிரிமினல் கோர்ட்ல இருந்து வந்திருக்கா சார் சம்மன்? கிரிமினல் கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. நீங்க ஒரு அட்வொகேட் பார்த்து நீங்க வந்து ப்ராப்பரா இந்த கேஸை கொண்டு போனீங்கன்னா சார்ஜ் ஷீட் உங்க மீது பதியப்படாது சார். அதாவது அதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியும். இன்னொன்னு ஹைகோர்ட்ல வந்து குவாஷ் பெட்டிஷன் ஒன்னு போடலாம். எஃப்ஐஆர் வந்து என் மீது தவறுதலா போட்டிருக்காங்க, இது தப்புன்னு சொல்லி. இன்னொன்னு நீங்க சொன்னதுல வந்து அவங்க ராங் டைரக்ஷன்ல வந்தாங்க, ஆப்போசிட்ல வந்தாங்கன்னு சொல்றீங்க. அவங்க தானே ஆப்போசிட்ல வந்தாங்க, ராங் டைரக்ஷன்ல வந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இத ப்ரூவ் பண்றது நீங்க வந்து ஈஸியா உங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்தேன் மேம், அதுவும் அவங்க எடுக்கல. ஓகே. நீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்க. ஆமா மேம். ஓகே சார். கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்தேன். அவங்க ராங் ரூட்ல வந்தாரு, ட்ரங்க் டிரைவ்ல தான் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கேட்டாங்க, அவர் மண்ணு வருதுன்னு சொல்லி சொன்னேன். ஓகே சார். சார் இது வந்து நீங்க கிரிமினல் கோர்ட்ல கேஸ் நடத்துறது வந்து ப்ராப்பரா நடத்திட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். இது வந்து அந்த அளவுக்கு இஷ்யூ ஆகாது. ஏன்னா அவங்க ராங் டைரக்ஷன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், இப்போ உள்ள இதுல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பாருங்க. இல்ல ஐ விட்னஸ் உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ல ஐ விட்னஸ் யாராவது கண்டிப்பா இருப்பாங்க, அதை வச்சும் நீங்க பண்ணலாம். இன்னொன்னு நீங்க பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க எஃப்ஐஆர் குவாஷ் பண்றதுக்கு கூட ஹைகோர்ட்டை வந்து நீங்க அணுகலாம். என் மீது தவறுதலா போட்டிருக்காங்க, இதுல என்னோட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போடலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் பாபு. ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம். ஒண்ணும் இல்லை மேடம், என் பையனுக்கு வந்து 16 வயசு ஆகுது மேடம். ஓகே. அவனுக்கு வந்து ஒரு 2 வீலர் எடுத்து போயிட்டு ஒருத்தருக்கு இடிச்சிட்டான். ஓகே. இடிச்சிட்டு அவன் என்ன பண்ணானா, அது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆகி கூட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அது ஓகே. அவர் அடிப்பட்டவருக்கு என்ன தேவையோ மெடிக்கல் எல்லாமே நான் அவரை பார்த்துட்டேன். ஓகே. அவருக்கு மெடிக்கலுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன், ஹியரிங் வரும்போது கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது கேஸ் வந்து அங்க கோர்ட்டுக்கு போகாத நாங்க இங்கேயே என்னதுன்னா பண்ண முடியுமா மேடம் அது? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஹென்சி மேம் சொல்லிடுங்க மேம் எடுத்து. சார் இது கேஸ் ஃபைல் ஆயிடுச்சா இல்லாட்டி எப்படி சார்? உங்களுக்கு ஏதாவது கோர்ட்ல இருந்து சம்மன் வந்ததா? சம்மனுக்கு ஒரு வாட்டி நாங்களே போயிட்டு வந்து சில்ட்ரன்ஸ் கேஸுக்கு போயிட்டு வந்தோம் மேடம். அங்கே எடுத்து போயிட்டு வேலூர்ல எடுத்து போயிட்டு எங்களுக்கு கூட்டு போயிட்டு அது காமிச்சு எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்தோம். உங்களோட வாகனத்தை எடுத்துட்டு போனீங்களா? ஆமாங்க மேடம். ஓகே சார். இது கேஸ் ஃபைல் ஆயிருக்கா இல்லையான்ற விவரம் உங்களுக்கு தெரியாது? கேஸ் ஃபைல் ஆயிட்டு மேடம். சார் எஃப்ஐஆர் போட்டதை சொல்லலை சார், எம்சிஓபி அதாவது மோட்டார் வாகன சட்டத்துல வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கா? ஆமா, கண்டிப்பா ஆயிருக்கு மேடம். அது ஆர்டி ஆபீஸ் கூட போயிட்டு வந்தோம் நாங்க. ஓகே சார். சார் இதுல வந்து முழு தவறு வந்து உங்களோட தவறு தான் சார். ஏன்னா 16 வயசு பையன்ட்ட நீங்க வண்டியை கொடுத்து விட்டதே முதல் தவறு. சரிங்க மேடம். இதுல வந்து நீங்க வந்து மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் நீங்க தான் பே பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம். பே பண்ணதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சார்? இல்ல, அவரே பக்கத்துல இருந்து பாத்துக்கினாரு மேடம் எல்லாமே. ஓகே சார். இதுல வந்து என்னன்னா, இது கோர்ட்ல கேஸ் போனாலுமே இது கண்டிப்பா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க காசு கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் கொடுத்தாகணும். அப்படி இருக்கும்போது இ கோர்ட் ஆப்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து உங்களோட விவரத்தை போட்டீங்கன்னா என்னைக்கு கேஸ் வருதுன்றது தெரியும். அன்னைக்கு வந்து நீங்க கோர்ட்டுக்கு டைரக்டாவே போய் கோர்ட்லயே நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி நான் அவுட் ஆஃப் கோர்ட் இதை முடிச்சுக்கிறேன்,
இவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கான இழப்பீடை வந்து நான் முறையா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே கேஸ் வந்து அவுட் ஆஃப் கோர்ட்ல முடிஞ்சிடும். சரி மேடம், இப்போ நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகாத இங்க எதுவும் பண்ண முடியாதா மேடம்? சார் நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, போயிட்டாங்கன்னா நீங்க கோர்ட் மூலியமாவே முடிச்சுக்கலான்ற. இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு முடிக்கிறதோட இங்க எதுவும் பண்ண முடியாதா மேடம்? நீங்க வெளியில முடிக்கிறதா இருந்தா கோர்ட்ல கேஸ் முடிஞ்சிருச்சா இல்லையான்ற விவரம் உங்களுக்கு தெரியாது. நீங்க கோர்ட்ல போய் முறைப்படி முடிச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேற எதுவும் வராது. தேங்க்ஸ் மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். காசி சார், இந்த நம்ம இந்த காலர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். அதாவது இந்த டிரைவிங் லைசன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அது இல்லாத பட்சத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் அது நிறையா பேர் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க, லெஃப்ட்டில் போட்டு ரைட்டில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதனால நிறைய விபத்துகளும் நடக்குது. ஸோ இதை பற்றி மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக சாலை பாதுகாப்புங்கிறது உயிர் பாதுகாப்பு சம்மந்தமானது. உயிர் பாதுகாப்புங்கிறத விட ஊனம் அதை விட வேதனையானது. எப்படின்னா தன்னுடைய அஜாகிரதனால தானே ஒரு இழப்பை சந்திச்சிட்டோம்னா அதை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அப்போ சாலையில் ஒரு வாகனத்தை இயக்கணும்னா அந்த விதிமுறைகள் சட்டம் அது எல்லாமே விழிப்புணர்வு தெரிஞ்சால் தான் அவங்களால அந்த சாலையை இயக்க முடியும். இப்போ 18 வயசு பையன் வந்து அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கு வந்து டிஎல் எப்படி வாகனத்தை இயக்கணும்னு தெரியாது. ஆனால் அதை முறைப்படி போய் ஓட்டுநர் பயிற்சி எடுத்து ஓட்டுநர் பயிற்சி மூலியமாக அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது ப்ரிகாஷன் சொல்லுவாங்க, எப்படி நம்ம வாகனத்தை இயக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து ஆக்டில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்டு சைனிங் போர்டு இருக்கும், அது மேண்டேட்டரி சைனிங் போர்டு இருக்கும், கேஷனரி சைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் சைனிங் இருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெட்யூல்டு எல்லாமே வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த டிரைவிங் ஸ்கூலில் போய் எப்படி நம்ம வாகனத்தை இயக்கணும் அந்த விதிமுறைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வாகனத்தை இயக்கணும். எனக்கு வண்டி எடுத்தால் ஆக்சிலேட்டர் பிடிச்சா ஓட்ட தெரியணும், ஓட்டக்கூடாது. இந்த விதிமுறையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க போய் ஆடியோ முன்னாடி டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு டிஎல் இஷ்யூ பண்ணுவாங்க. டிஎல் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரிகாஷனாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அவங்க மேண்டேட்ரி சைன் என்னென்ன இருக்குது, ஒரு மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், அந்த சைனிங்லாம் தெரியணும். இந்த சைன் குறியீடு தெரிஞ்சால் தான் ஒரு வாகனத்தை சாலையில் இயக்க முடியும். ஒரு பள்ளத்தில் போய் விட்டுட்டு விழுந்துருந்தா யார் அந்த இழப்பை சந்திக்க முடியும்? அரசாங்கம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு, அரசாங்கம் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஎல்ல வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ப்ரிலிமினரி கொடுத்துட்டு செகண்ட் சாப்டரில் டிஎல் எவ்வளவு நெசசிட்டி அப்படிங்கிறத மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் சட்டத்தில் செகண்ட் சாப்டரில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ டிஎல்ங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட். அதாவது டிஎல்னு சொல்கிறது தமிழில் ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், அதை தான் சுருக்கி டிஎல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த டிஎல் இல்லாமல் வாகனத்தை இயக்கவே கூடாது, எந்த இடத்துலையுமே இயக்கக்கூடாது. அதனால் 18 வயசுங்கிறது ஏன் மேண்டேட்ரியாக வச்சுருக்காங்கன்னா இளமை பருவம் முடிந்து அப்போ தான் அவன் வந்து ஒரு ஏஜ்டு பர்சனாக மெஜாரிட்டிக்கு வர்றாங்க. அப்போ மெஜாரிட்டி வரும்போது தான் அவனுடைய பொறுப்புணர்வு என்னங்கிறது சொசைட்டிக்கு தெரியும். அதனால தான் 18 வயசை வந்து மெஜாரிட்டியாக வச்சுருக்காங்க. அதான் மேஜர் டிக்ளரேஷன் சொல்லுவோம் பொதுவாக. ஏன்னா 18 வயசு கீழே இருந்தால் எல்லாருமே மைனர்னு சொல்லிடுறோம். அப்போ மேஜர் ஆனால் தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் செட் ஆகும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வோடு இருக்கணுங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு சாப்டர் ப்ரிலிமினரி முடிந்தோடனே செகண்ட் சாப்டரில் டிஎல்ங்கிறத நெசசிட்டியாக வச்சுருக்காங்க. சாலையில் எப்படி வாகனத்தை இயக்கணும், எப்படி ஒரு 2 வீலர் ஓட்டணும், எப்படி 4 வீலர் ஓட்டணும், 4 வீலருக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எப்படி ஓட்டணும், பேசஞ்சர் வெஹிக்கிள் எப்படி ஓட்டணும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பஸ் எப்படி இயக்கணும், இது எல்லாமே மேண்டேட்ரி. அதில் சைனிங் இருக்குது, காஷ்னரி இருக்குது, இன்ஃபர்மேட்டிவ் இருக்குது. இது எல்லாமே டிஎல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் கற்றுக் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க டெஸ்ட் வச்சு எக்ஸாமில் செலக்ட் ஆகும். ஓகே சார், நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம். மேடம், இப்ப நான் வந்து எனக்கு 2 பசங்க மேடம். ஓகே. 2 பசங்க. ஓகே. அது கேட்டப்ப கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்குது. ஓகே. அது இன்னும் கேஸ் முடிஞ்சுங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, எப்போ போட்ட கேஸ் சார்? நான் போட்டு 3 வருஷத்துக்கு போட்டு ஆயிடுச்சு. ஓகே, உங்ககிட்ட கேஸ் நம்பர் இருக்கா? கேஸ் நம்பர், அது ஃபைல் நம்பர் இருக்குதா? ஓகே சார், டன் சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கேன்சி மேம் கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்து சொல்லிடுங்களேன் மேம். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கேன்சி மேம் சொல்லிடுங்க மேம். சார் நீங்க வந்து எனக்கு வண்டியில போய் கீழே வந்து எடுத்து சொல்லுங்க மேம். சார் யாருக்கு காயம் ஏற்பட்டுச்சு சார்? புரியல. இந்த விபத்துனால யாருக்கு காயம் ஏற்பட்டுச்சு சார்? என்ன எனக்கு தான் ஏற்படாயிருக்கு. உங்களுக்கு தான்? எனக்கு மட்டும் தான் காயம் ஆயிருக்கு. எனக்கு காலை இழந்துட்டேன். ஓகே.
ஒரு காலம் எனக்கு போயிருக்குங்க. சார் இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா உங்களுக்கு? எனக்கு கேஸ் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ல உங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னாங்க. அதுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல அது வரைக்கும். சார் கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஆர்டர் காப்பின்னு ஒன்று வரும் சார். இ கோர்ட்ஸ்ல நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களோட? மேடம் அதுதான் உங்கள்ட்ட நான் பார்த்துட்டு கேட்கிறேன். நீங்க அப்படின்னா எனக்கு வந்திருக்குமே, எனக்கு வெளியே வரலைங்க மேடம். உங்களுக்கு இன்னும் வரலன்றீங்க, ஆனா கேஸ் முடிஞ்சிடுச்சு. மேம் உங்களுக்கு அந்த இ கோர்ட்ஸ் ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம ஷோ முடிய போகுது. ஓகே சார், இ கோர்ட் ஆப்ல நீங்க வந்து உங்க கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, கேஸ் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி ஒரு வருஷமா இருக்கு. நீங்க உங்களுக்கு ப்ரொசீஜர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்க கேஸ் நம்பர் இருந்ததுன்னா இ கோர்ட் ஆப் மூலமா உங்க கேஸ் நம்பரை போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுல தெளிவா காமிச்சிடும். இந்த கேஸ் வந்து கேஸ் டிஸ்போஸ்டு, எந்த டேட்ல கேஸ் முடிஞ்சிருக்குன்றது தெரியும். அதுக்கு கீழேயே நீங்க வந்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷனும் இருக்கு. அதுல நீங்க ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, யார் கொடுக்கணும், ஏதாவது விதிமீறல் இருக்கா இல்லையான்ற விவரம் அந்த ஆர்டர் காப்பிலேயே இருந்தோம். அந்த ஆர்டர் காப்பி வச்சு நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல போட்டிருக்கீங்களோ அவங்க கிட்ட நீங்க டைரக்டாவே கேட்கலாம். இது வந்து பணம் கட்டியாச்சா, என்ன ஃபர்தரா பண்ணணும்ன்றத நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். இன்கேஸ் அதுல ஏதாவது பாலிசி வயலேஷன் இருந்ததுன்னா அவங்க அப்பீல் போயிருப்பாங்க. அதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. சோ நீங்க இ கோர்ட் மூலமா அந்த கேஸோட டீடைல்ஸ் எடுக்கிறது நல்லது. இனி கால் பண்ண ஒருத்தங்களுக்கு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சார். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். until then this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.